மாவட்ட நீதிபதிகள், துணை நீதிபதிகள் எழுத்து தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். முதல் பிரிவில் அப்ஜெக்டிவ் முறையிலான கேள்விகள் இருக்கும். அடுத்த பிரிவில் மாநில மொழியில் இருந்து ஆங்கிலத்திற்கும், ஆங்கிலத்தில் இருந்து மாநில மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டியிருக்கும். இறுதி பிரிவில் ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதற்கு எப்படி தீர்ப்பளிப்பீர்கள் என்பதை விரிவாக்க சொல்லியிருப்பார்கள். தேர்வில் வெற்றி பெறும் வழக்கறிஞர்களை நேர்முக தேர்விற்கு அழைத்து தகுதியானவர்களை நீதிபதிகளாக நியமிக்கின்றனர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் உயர்நீதிமன்றத்திற்கான நீதிபதிகளை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபடுகிறது. அக்குழு தகுதி, அனுபவம் மற்றும் எவ்வித குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாத மாவட்ட நீதிபதிகள், உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரை பரிசீலிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் மாநில ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைக்கப்படும். அங்கு மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த குழுவால் பரிசீலிக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நீதிபதிகள் நியமிக்கப்படுகின்றனர். தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 62 வயது வரை பணியாற்றலாம். சட்டப்பிரிவு 124 மற்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் சொல்லப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்தின் மிக மூத்த நீதிபதியை அந்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் நியமிப்பது நடைமுறையில் உள்ளது. இருந்தாலும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபொழுது வயது குறைந்த ஒருவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலும் அவ்வப்போது சர்ச்சைகள் எழுவது வழக்கமாகிவிட்டது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வில் கூட சர்ச்சைகள் எழுந்தது. நீதிபதிகள் நியமனத்திற்கென்று ஒரு தனி ஆணையம் உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. நீதிபதிகள் தேர்வில் கலீஜியத்தையும் தாண்டி வெளியாட்களின் கருத்து கேட்பும் இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.